வணக்கம். நாகை லோட்டஸ் கிச்சன்லேருந்து உங்கள் அன்பு சகோதரி தாமரை. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கப்பு அவல் வச்சு அவல் கேக்கு செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். அந்த பாத்திரம் சூடு என்னென்ன நம்ம ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். அதில் நெய் சேர்த்துக்கிட்டு இந்த ஒரு கப்பு அவளையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த அவல் கேக்கு வந்து எந்த அவலில் வேணாலும் நம்ம செய்யலாம். அந்த அவல் கூடயே நம்ம ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துக்குவோம். இப்போது நல்லா அது கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. அடுத்தது நம்ம இதை வந்து தனியாக கொட்டி வச்சுக்குவோம். அடுத்தது இந்த ஒரு கப்பால் தான் நம்ம வந்து அவல் எடுத்தோம். அதனால் இதே கப்பால் பாதியை வந்து பொட்டுக்கடலை சேர்த்து இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்தோம்னா பொட்டுக்கடலையும் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக லைட்டாக நெய் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இதை ஒரு அரை கப்பு துருவன தேங்காய், இதை நம்ம லைட்டாக நெய்யில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் வதக்கி போடுறதுனால நம்ம ஒரு 2-3 நாளைக்கு கூட இந்த கேக்கை வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம வதக்கமாக போட்டோம்னாக்கா இதை உடனே சாப்பிட்ணும், வீணாக போயிடும். இது 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எண்ணெயில் நம்ம வதக்கிட்டு செஞ்சோம்னா 2-3 நாளைக்கு நல்லா தாங்கும். நெய்யில் வதக்கி போட்டோம்னா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதையும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த அவலையும் இந்த பொட்டுக்கல்லையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இதில் அவலும் ஏலக்காவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம இப்போ பொட்டுக்கல்லையும் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பொட்டுக்கடலை வந்து ரொம்பவும் பவுடராக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சா போதும். இப்போது ஒரு 3/4 கப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இல்லைன்னா வந்து நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பு தேவைன்றவங்க 1 கப்பு ஃபுல்லாக 1 கப்புக்கு நிறைய போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் முழுசு எடுக்கலை, முழு கப்பாக எடுக்கலை. இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து இந்த வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டை வெல்லம், இது வந்து வெல்லத்தில் நாட்டு சர்க்கரையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சில சர்க்கரையில் வந்து சின்ன சின்ன கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லை, நல்லா கொதித்தாலே போதும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம வந்து சிம்மில் வச்சுக்குவோம். இப்போது சிம்மில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காவை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டி படாமல் எல்லாத்தையும் நல்லா கிளந்து விடுவோம். இப்போ இந்த தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டுட்டோம். அடுத்தது இது வந்து ரொம்ப சில நேரம் கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. அடுத்தது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கும் ஹெல்த்தியானது கூட. இதில் இன்னும் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.